சிவாஜி கணேசனே பார்த்தீங்கன்னா, பல நேரங்கள்ல ராஜேஷ வீட்டுக்கு சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு போம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, "வா வாயா கருப்பு எம்ஜிஆர்" அப்படின்னு கூப்பிடுவாராம். சிவாஜியே கூப்பிடுவாராம் அந்த மாரி. ஏன் அப்படின்னா, அந்த ஆரம்ப காலத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அச்சு அசலா சிவாஜி கணேசன் மாரியே இருப்பாரு. ஒரே சாயல் இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா கருப்பா இருப்பாரு. அதே மாரி கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆரம்ப காலத்திலேருந்து ராஜேஷ் வந்து இத்தன வருடங்கள் கிட்டத்தட்ட 51 வருடங்கள் அவர் சினிமாவுக்கு வந்து ஆயிடுச்சு. அன்னைக்கு எப்படி ராஜேஷ் இருந்தாரோ, அதே உடல் அமைப்பு, அதே முக அமைப்பு, அதே முடி எல்லாமே அப்படியே இருந்துச்சு. யாராவது ஒரு ஒரு முதுமை வந்து சில பேருக்கு தெரியும். ஆனா ராஜேஷ பொறுத்தவரைக்கும் முதுமையே தெரியல. அதாவது அவருடைய மனைவி வந்து சில காலங்களுக்கு முன்னாடி காலமாயிட்டாங்க. சொந்த அக்கா மகள தான் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அவங்க இறந்ததுக்கப்புறம் ராஜேஷ்க்கு வந்து ஒரு வெறுமை ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா அந்த வெறுமைய வந்து தெரியாத அளவுக்கு வந்து அவரை என்கேஜ் பண்ணிட்டாரு. அவர் எல்லா விதத்திலயும் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளி உலகத்தில போய் நெறைய பேரோட பழகுறது, பல நண்பர்களோட வீட்டுக்கு போறது, பல நண்பர்கள அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிட சொல்றது, அவங்களோட பல நேரங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது, உரையாடுறது, இது எல்லாமே ராஜேஷ் பண்ணிட்டு இருந்தாரு.